சரிங்க சார். இவ்வளவு அவசரமா ராஜினாமா பண்றதுக்கான காரணம் என்ன சார்? விளக்கமாக பதில் சொல்கிறேன். விளக்கமாக உங்களது நண்பர்களை நான் சந்திப்பேன். விளக்கமாக அதிமுக தலைமை மீது அதிருப்தி ஏற்பட்டதா? என்ன காரணம் ராஜினாமா செய்யப்பட்டது? எல்லாத்துக்கும் விளக்கமாக பதில் சொல்கிறேன். கொஞ்சம் பிரீத்திங் டைம். ஏன்னா 3 முறை அந்த தொகுதியில் நீங்க தேர்வு செய்யப்பட்டவங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சொல்லுங்க சார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்ன காரணம் சார்? ஏன் சார் வந்து விளக்கமாக பதில் சொல்கிறேன். ஒரு வார்த்தை விளக்கமா ஒரு உங்க தொகுதி கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு முக்கியமே என் தொகுதி மக்கள் தான். அவங்களுடைய நலனை கருதி தான் இந்த செயல்பாடு. எனக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. அதை தான் சொல்கிறேன். என் தொகுதி மக்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்தேன். கடந்த 5 ஆண்டுகள் நான் பட்ட கஷ்டம் என் தொகுதி மக்களுக்கு செய்ய முடியாத காரணத்தினால் நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன். அது தெளிவாக உங்களுக்கு பேசுவேன். முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்கள் சந்திப்பீங்களா? முதல்வர் சந்திக்க எந்த பாவம் செய்ய முடியாது, அது தீய செய்ய முடியாது. இன்றைக்கி நன்றாக ஆட்சி செய்திருக்கின்ற தலைவர் சிஎம்ஐ சந்திப்பில் வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். தாவேக்கால இணைஞ்சி வந்து மீண்டும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? முதல்ல சந்திக்கட்டும். அது 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 யாருக்கு எதோ தெரியும் நாளைக்கு நடக்க போகுதுன்னு. நடக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திப்பேன். உங்களை பதில் பேசுவேன். ராஜினாமா செய்யறதை ஏற்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல சபாநாயகர் வலியுறுத்தி ஒரு கருத்து. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவருடைய கருத்து. அது சட்டம் என்ன சொல்லுவோம் அது சபாநாயகர் சரியாக செய்வார். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் அப்புறம் பேசுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.